ஐயா இவ்வளவும் பார்த்ததே இல்ல. ஐயா இத சாப்பிட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்ல போறாரு. கில்பட்டு ஜானே. ஐயா கிட்ட சொன்னா என்ன வெளியே போடா நாயேன்னு சொல்லுவாரா? நான் அம்மா கிட்ட சொல்றேன், உன்னை வெளியே போடா பேயேன்னு சொல்லுவாங்க. சொல்றேன்டா. அம்மா இருக்காளே சின்ன பிள்ளைல கண்டா நடுங்குவா. இப்ப என் நாவலை பார்த்து நடுங்குறேங்கிறியா? ஊட்டி இல்ல குளூர், அதனாலதான் நடுங்குற மாதிரி தெரியுது. சொன்னாங்க சொன்னாங்க, கேள்விப்பட்டிருப்பிய? ஆமா ஆமா. ஏன் முதலாளி அன்னைக்கு ஒரு விடுதலை சொன்னீங்களே, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா. நான் அந்த 10,000 ரூபாய் நான் வாங்கிடுவேன்ல. அட பைத்தியக்காரா, விளக்கம் தெரியாது அவனுக்கு? இதுக்கு விளக்கம் தெரியாது? எனக்கு தெரியாது. முதலாளி அந்த தாடிக்கார பையன் கில்பட்டு ஜானே வேலையை விட்டு நீக்கணும் முதலாளி. ஏண்டா அவன் ரொம்ப நல்லவனாச்சே. உங்களுக்கு தெரியாது, முதல்ல ஊரை விட்டு வரும்போது என் மோதிரத்தை உருவனா, இப்ப என் காதலியை உருவ பாக்குறான். காதலியை உருவானா? சாப்பிட்டு வந்து அவனை நான் உருவிடுறேன். வாங்கோ. பாத்தீங்களா, பக்கத்துல இருந்த பிளாக் மாலி வாயிலே சிகரெட்டு கையிலே கோலி. இதான் ஐயா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதா? அந்த பிளாக் மாலி இங்க மினி வாட்டல் நடத்துறான். முட்டை பிரியாணி சிக்கன் எல்லாம் ஐயாவுக்கு, கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் அவனுக்கு. வீட்டுல பாத்திரம் காணாம போனா எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்க. எதுக்கும் பாத்திரத்துக்கு நாளையில இருந்து என் பேரை போட்டு வைங்க. உங்க பேரை போட்டு வைக்கலாம், தப்பு இல்லை. வாங்கோ. என்ன இது? தப்பை செஞ்சுட்டு தலை குனிஞ்சிட்டு அப்படி மாசம் 3000 4000 டாக்டருக்கு கொட்டிட்டு இருக்கேன். நீங்க நடனா எனக்கு தெரியாம கோழி முட்டை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. இதுல சிகரெட் வேற. ஐயா தான் கேட்டாருன்னா உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நான் சொன்னமா ஐயா தான். இன்னைக்கு கோழி கேட்பாரு, நாளைக்கு பாட்டில் கேட்பாரு, அப்புறம் என்னென்னமோ கேட்பாரு. செய்வியாடா? அதெல்லாம் கேட்பீங்க? ரொம்ப கண்டிச்சிங்க, எல்லாத்தையும் கட்டுவான். அம்மா ஐயா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வாயை மூடு. இந்த வீட்டுல யாராரும் எப்படி கவனிச்சுக்கணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கேன்ல, அதை தூக்கி எறிஞ்சிட்டு தாறுமாறா நடக்கிறவனுக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது. அம்மா முதலாளி உங்க மனசு என் மனசு புரிஞ்சுக்கிறாம அம்மா கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா சொல்லுவேன்? அம்மா உன்னை கெட் அவுட் சொல்லிட்டாங்க. நீ சுதந்திரமா வெளியே போகலாம், சுதந்திரமா சிக்கன் சாப்பிடலாம், சுதந்திரமா சிகரெட் குடிக்கலாம். என்ன யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் கெட் அவுட் சொல்றேன், வெளியே வந்துருங்க. வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய். அம்மா தான் கெட் அவுட் சொல்லிட்டாங்களா, வீட்டை விட்டு வெளியே போ போ போ. இவ்வளவு நீ தான்டா கட்ட பொண்ணை காட்டி கொடுத்த எட்டப்ப. என்னைக்காவது ஒரு நாள் நடுத்தூர்ல பிச்சை எடுக்க போறேன். நானா? எனக்கு ஆஸ்திரேலியால 4 ஏக்கர் நிலம் இருக்குதோ, இந்தியால வீடு இருக்குதோ, சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுதோ, பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இருக்குது மேன், தெரிஞ்சுக்கோ. எந்த பேங்க்ல? ஸ்டேட் பேங்க். மொத்தமா கவனிச்சிடுறேன். வள்ளி இவனை நம்பாத. இத பாரு, எனக்கு யாரும் முக்கியம் இல்ல, ஐயா கொடுக்குற 10,000 தான் முக்கியம். முதலாளி நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன். படிக்காத மேல படம் பாத்தீங்களா? அதுல ஒரு பெரியவர் ஒரு நாயை வளர்த்தாரு. அந்த நாய்க்கு பேர் ரெங்க. அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமா அழுது பாடினார் தெரியுமா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கு வினை யான் பெறவேன், என்ன தவம் செய்து விட்டேன். ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான், ரெங்கா 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 ரெங்கா. எனக்கா வீட்டு சமயக்காரன் பரவாயில்லப்பா. மீனு கோழி முட்டை இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊர்ல ஒண்ணு பாக்கி இருக்காது, எல்லாத்தையும் அவிச்சு கொட்டிடுவான். அடேப்பா எவ்வளவு பெரிய பீஸ் ஐயப்பா. ஒண்ணா முதலாளி உங்களை தவிர மீது எல்லாரும் இந்த ஐட்டம் சாப்பிடலாம். அப்பா நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னது பினிஷிங் தகராறு. உங்க ஐட்டம் வந்தாச்சோ? கேப்ப கூழு உப்பில்ல, மோரு உப்பில்ல, தொட்டுக்க கீரா இல்ல உப்பில்ல. எதிரி அது இல்லையா? ஆமா. எப்படி சாப்பிடுறது? மேடம் ஆர்டர். பல்லி டாக் ஜிலோக்கு சிக்கன் குருமால நெய் ஊத்த மறந்துட்டேன், போய் ஊத்திட்டு வா. இலக்காவுக்கு பிறந்தவன நான் சம்பளம் கொடுக்குற முதலாளி, எனக்கு உப்பு இல்லாத கூடு, இந்த வீட்டு நாய்க்கு சிக்கன் குருமால நெய்யா? ஓ மேடம் ஆர்டர். இன்னும் என்ன ஆர்டர் கொடுத்திருக்காங்க?
காலையில ஒரு டம்ளர் பால் அதுவும் சர்க்கரை இல்லாம, 8 மணிக்கு ரொட்டி பார்லி தண்ணி அதுவும் உப்பு இல்லாம, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்பக்கூழு வேக்காடு தண்டு கீரை அதுவும் உப்பு இல்லாம, 4 மணிக்கு கேப்ல ஹார்லிக்ஸ் கொடுக்க சொன்னாங்க. நைட்ல 2 சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி அதுவும் உப்பு இல்லாம ரிலாக்ஸா இத சாப்பிட சொன்னாங்க. என்னடா அது? தெரியல, மாத்திரை அப்பப்ப சாப்பிடணும் மேடம் ஆர்டர். ஏண்டா, நான் என்ன சாமியாரா வியாதியஸ்தனா? எனக்கு இருக்குடா அதெல்லாம். இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் மேடம் ஆர்டர். யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணும்னு மேடம் என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. கிஷ்கிம்பா. என்ன பாக்குறீங்க? சாப்பிட வேண்டியதானே? இது எப்படி சாப்பிடுறது? வாயில நுழைஞ்சாதானே சாப்பிடுறதுக்கு. வாயிலே உள்ள நான் கையை பிடிச்சி உள்ளே திரிக்க சொன்னாங்க மேடம் ஆர்டர். கம்முனாட்டி நல்லா சமைச்சுக்கிட்டு இருந்தோம், வெளியே அனுப்பிச்சுட்டு எவனோ உருப்படாத நாயை கொண்டாந்து வச்சிருக்க. நாய் நாய். அப்ப ரங்கா, நீ எங்கடா போனே? அட என் கண்ணே ரங்கா ரங்கா. முதலாளி, என்னையா? நான் முதலாளியா பார்க்க வரல, என்ன ஒரு வக்கீலா பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. போலீஸ் வேண்டாமா? வேண்டாமா சொல்லு. நீங்க இது வரைக்கும் கோர்ட்டுக்கே போனதில்ல இல்ல? அது சத்தியமா போகல. ஒன்னியாரியா கேட்டாங்க. ஏன் கத்துற? இல்ல சொல்லு. கேஸ் விஷயமா வந்திருக்கேன். ஏசா? ஐயா ஜாலி ஜாலி. சிகரெட் நீ எடுத்துக்கயா? ஒரு நிமிஷம் இரு, தயார் பண்ணிக்கிறேன். ஐ அம் சாரி, வெளில எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா. அதான். என்ன கேஸ்? கொலை கேஸ். உன கேஸா? இது வேற சமயத்துல உள்ள போக மாட்டேங்குது. நீ சொல்லு. வெளியே வாங்க சொல்றேன். யோ நான் வரையா? கேஸ் சொல்லு. எல்லாரும் கொலை பண்ணிட்டு தான் வக்கீல்ட்ட வருவாங்க. நான் கொலை பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆமா, எங்க கொல்ல போற? உங்க வீட்டுலதான். எங்க வீட்லயா? யார்? என் தம்பி ஜெகனா? வெட்டிடு, பயங்கரமா பிளாக்மெயில் பண்றாயா? இல்ல, இல்பட் ஜான. 2 பேரையா கொல்ல போற? அவனுக்கு தான் 2 பேருமே. யாரு? தாடி வச்சிருப்பானே அவனா? நல்ல பையனாச்சு அவன். உங்களுக்கு வேணா அவன் நல்லவனா இருக்கான். எனக்கு கெட்டவன். அவன் என்னையா பண்ண? அவன் செஞ்சது 1 2 முதல்ல என் மோதிரத்துக்கு பொறுத்துக்கிட்டேன். 2வது என் சத்திய கலட்டினா பொறுத்துக்கிட்டேன். 3வது என் காதலிய. ரைட்டானா? ஆமா, பொறுக்க முடியல. இங்க எழுந்துட்டேன். அவனை கொலை பண்ணணும். ஒரு ஐடியா கொடுங்க. இந்த அறிவாளல ஒரே வெட்டா வெட்டிடு, செத்துருவான். அது எங்களுக்கு தெரியும் எப்படி வெட்டணும். நீ தூங்கும் போது அவனை வெட்டிடு. சரி. நான் தூங்கும்போது எப்படி கொல்ல முடியும்? யோ, அவன் தூங்கும் போது நீ அவனை வெட்டிடியா? அதான் எப்படி? இப்படி பண்ண எப்படி? எப்படி? மிஸ்டர் ஜிலோ, எனக்கு இந்த ஏழை பணக்காரன், பெரியவன் சின்னவன் வித்தியாசமே கிடையாது. இந்த நாட்டை 2 நாளைக்கு என்கிட்ட ஒப்படைங்க, சரி பண்ணு. இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இல்லாதவன் இருக்கிறவனுக்கு கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட ரம் இல்ல, நான் கொடுக்குறேன். அடி அடிங்க. அதுக்குள்ள நானும் ஊருக்கு பிக்கிறங்கிறதுக்குள்ள சீக்கிரம் போய் படுத்துருவோம். குட் நைட். குட் நைட். ஜிலோ, ஸ்டாப் இட் ஜிலோ, ஸ்டாப் இட். இன்னைக்கு உங்க பர்த்டே ஜிலோ, இன்னைக்கு உங்க பர்த்டே. அங்க முதலாளி பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க போட்டுக்க துணி கூட இல்லாம நாய் மாதிரி லோ லோ லோன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்ச். என் இடத்துல நீங்க படுங்க, உன் இடத்துல நான் படுக்கிறேன். ஓகே? Happy birthday to Jilo. Happy birthday to Jilo. படுங்க ஜிலோ, பிடிவாதம் பண்ணாதீங்க. படுங்க. எல்லாம் வரும். படுங்க. ஓகே. Have a sweet dream. Good night, Mr. Jilo. என்ன ஒரு வாசனையான நல்ல கனவா வரும். வக்கீலையா என்ன சொன்னாரு? முதல்ல நாய் வாயை அடைக்க சொன்னாரு. அடைக்கிறேன். ஜிலு, ஜிலு, குலைக்காத, ஊத்துற குடி. அட வாங்கிருச்சியா? பிரியாணி வாங்கிட்டு வந்தியா? அட முடியாச்சு, நாளைக்கு வாங்கி தரேன். அட தண்ணி போட்டா பேசுதியா? இருக்கிற ஒரே சாட்சி. நாய் கதையை முடிச்சுட்டேன். இன்னும் 4 நாளைக்கு நீ எந்திரிக்கவே மாட்டேன். அந்த கில்பட் ஜான எங்க? பிறந்த நாளே பெட்ல படுத்திருக்கான். பிறந்த நாளா? இல்ல, அவன் இறந்த நாள்.
இன்னைக்கே அவன் கதையை முடிச்சிடுறேன். கருங்காலி தூங்குறியா? இதுதான் உனக்கு கடைசி தூக்கம். எனக்கு நெற்றி கண்ணே தெரியலையா? சண்டை போட்டீங்கன்னா சங்கத்துல சொல்லிடுவேன். இப்பதான் கல்யாணம் இருக்கு. வச்சுக்க. நீங்க எப்போ இளமையா இருக்கணும்னா 25 ரூபா போடுங்கய்யா. இவரை பத்தியா? இந்த 5. இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இல்ல? உங்களுக்கா இந்த நிலைமை? ஆமா, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, ஆட்டோ ரிக்ஷா கொடுத்தவனே எடுத்துக்கிட்டாண்டி. பெரிய தங்க புதுமை ஹீரோ காதல் பறிபொறிச்சு பாடுறாரு. கண்ணாடி போட்டுக்கிறானு யாரு? எனக்கு தெரியல. நான் தான்டா படிக்காத மாதிரி ரெங்க. ஏண்டா அன்னைக்கு என் வேலைக்கு உழ வச்சு இல்ல, இன்னைக்கு உன்னை நடுத்தரு கொண்டாந்துட்டேன். கவர்மெண்ட் ஏமாத்தி இன்கம் டாக்ஸ் கட்டாம இருந்தீல்ல, அதை நாங்க தான் காட்டி கொடுத்தோம். பாவி வள்ளு, என்ன காட்டி கொடுத்தியே, நீ நல்லா இருப்பியா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். உன்னை காட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு கவர்மெண்ட்ல பரிசு கொடுத்தாங்க. அந்த பணத்துல ஓ ஆட்டாவே நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிட்டோம். வாங்கினாட்டம் உங்க கையிலயா? முருகா, ஏன்டா முருகனை கூப்பிடுற? அவர்கிட்ட எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேன். அவர் தான் 10 ரூபா கொடுக்க சொன்னாரு. எனக்கா? உனக்குலடா ஒப்ப 7 மலை துண்டு இல்லாம தர்றானே, அவனுக்கு துண்டு வாங்கி கொடுக்க சொன்னாரு. முருகருக்கே என் குடும்ப விவகாரம் தெரிஞ்சு போச்சா? ஆமா, பெரிய ராஜா பரம்பரை. வள், இப்ப எங்க போறீங்க? ஊருக்கு போறோம். எந்த ஊருக்கு? நம்ம ஊருக்கு தான். ஏண்டா கோழி பண்ண வைக்கணும்னு சொன்னமே ஞாபகம் இருக்கா? ஆமா. நேர ஊருக்கு போய் கோழி பண்ண வைக்க போறேன். அப்ப நானு ஒத்த கண்ணை கழட்டி வச்சு உழைச்சு சம்பாதி, கூட ஏமாத்தாத. அத நீ சொல்ற. வள், இவன் கிட்ட சொல்லி ஒரு 10 ரூபா வாங்கி கூட. ரொம்ப தென்னாவட்டா பேசுறான், பாவம். ஒரு 5 ரூபா கொடுத்துருங்க. பழைய வாசமா இந்த தொலை. சகோதரா, அண்ணா, என்ன நாம 2 பேரும் இப்போ கடைசியா பிரிய போறோம். ஒரு தடையாவது உன் கைய கூட. நான் என்ன இழிச்சு வையனா? கரையவனா வருவான், வட்ட வைக்க ஒன்னுடுவேன் ஒண்ணு. அப்படி யாரை நம்பி நான் பிறந்த? போங்கடா போங்க. டிரைவர், இவ்வளவு வண்டியில இருக்கு. கமான், ஃபாலோ மீ.